ஹே பீப்புள், நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. நம்ம பிரேசில் மினிட் பேஜுக்காக கண்டினியூஸ் தான் நம்ம இந்த வாரம் பெங்களூர் விளாக்ஸ் தாங்க பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் நம்ம பெங்களூர் வந்ததுலேருந்து எங்கெங்கே சுற்றினோம், எங்கே போனோம், என்னென்ன சாப்பிட்டோம், அண்ட் ஃபேமஸான மேக்னோலியா பேக்கரி, அதுக்கப்புறமா மேக்னா ஃபுட்ஸ், இது எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் ஃபஸ்ட்டு 2 பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பெங்களூர் விளாகில் 3வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். காணும் பொங்கலில் ஈவினிங் டே தான் இன்றைக்கி. ஸோ ஈவினிங்காக கிளம்பி நாங்கள்லாம் எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க இஸ்கான் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம். இது ஒரு சின்ன ஹில் மேலே அமைஞ்சிருக்கு. பெங்களூர் ஆல்ரெடி ஒரு ஹில்லி ஏரியா மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேயே ஒரு சின்னதாக ஒரு மவுண்ட் மாதிரி வச்சு இதை வந்து வைகுண்டா ஹில்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஹில்ஸ் மேலே அமைஞ்சிருக்கிறது தான் இந்த நம்ம வந்திருக்க இந்த இஸ்கான் டெம்பிள். ஸோ ஆல்ரெடி பெங்களூரில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபேமஸான இஸ்கான் டெம்பிள் இருக்குது. அண்ட் நிறைய பேர் அதுதான் இதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெல் மெயின்டைன்ட், அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்குதுங்க இடமே பார்க்கறதுக்கு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பெங்களூர் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்தோட ஃபீல், ஆம்பியன்ஸ், வைப் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அதுவும் நாங்கள் வந்திருந்த டைம் வந்து இங்கே வந்து சங்கராந்தி நான் சொல்லியிருந்த மாதிரி அவங்களுக்குலாம் ஒரு நாள் தான் லீவு. ஸோ மற்றபடி நாங்கள் அன்றைக்கி வராமல் நம்ம ஊர் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி காணும் பொங்கல் அன்றைக்கி எங்கேயாவது சுற்றுன்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி மார்னிங் டு நைட் வரைக்கும் சுற்றினே இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம எப்படியுமே நாளைக்கு கிளம்ப போகிற ஊருக்குன்றதுனால இதை நம்ம வந்த அன்றைக்கே போகலான்னு நினச்சோம். பட் அன்றைக்கி வந்து கூட்டமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி எங்கள் சித்தி ஃபேமிலியெலாம் நிறைய வாட்டி வந்துட்டாங்க. பட் அவங்களுக்கு இன்னமும் வரும்போது கூட புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது, அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் மார்னிங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அதெல்லாம் இல்லை, ஈவினிங் டைம் தான் இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான டைம்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவினிங் வந்தோன்னா இந்த சன்செட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த டே லைட் வியூவும் நம்ம அழகாக பார்த்துடலாம். அண்ட் கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது நல்லா இருட்டி நைட் வியூவும் பார்த்தா மாதிரி இருக்குங்க. ஸோ 2 வியூவுமே பார்த்தா மாதிரி இருக்குன்றதுனால இந்த டைம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி, ஸோ நீங்கள் விசிட் பண்ணுறீங்கனாலும் மறக்காமல் ஈவினிங் டைம் விசிட் பண்ணுங்கள். ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல் சிட்டியே அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. ஸோ இங்கேருந்து வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் சித்தியோட வீட்டிலேருந்து பார்க்கும்போது இந்த டெம்பிளே அழகாக தெரிஞ்சுதுங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக டெம்பிள்லேருந்து பார்க்குற வியூ எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் வந்திருந்தோம். நல்லா பாகுபலியில் இந்த பேலஸ்க்கு வந்த மாரி அவ்வளோ நல்லா இருந்தது. இடமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு லாங் லென்த் ஆஃப் காரிடார்லாம் நீங்கள் தாண்டி போய் அதுக்கப்புறமா தான் நம்ம சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மொத்த காரிடாரை தாண்டி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஸ்பேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பூரி ஜெகநாத் சாமியோட செட்டும், அதுக்கப்புறமா கிருஷ்ணா ராதே 2 பேருமே வச்சுருப்பாங்க. அண்ட் இது வந்து யூஸ்வலாக அந்த இஸ்கான் டைப்பில் இருக்கும். பட் கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இண்டியன் ஆர்கிடெக்சர் டைப்பில் தாங்க இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருந்தது. நாங்கள் அதை பார்த்துட்டு வர்றதுக்குள்ளவே லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சுனே வந்தது. அப்போ தான் இந்த கோவிலை இப்படி ஜொலிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிள்லேயே இது தாங்க முக்கியமான பார்த்து. இங்கே தான் நம்ம முக்கியமான மெயின் கடவுளே இருக்கார். பெருமாளோட இடம் இங்கே தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சைடில் இருக்கிற இந்த 4 கோபுரம் கவர் பண்ணியிருக்கிற ஏரியாவில் தான் கிருஷ்ணரும் ராதையும் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சைடில் இருக்கிற ஏரியாவில் தான் பெருமாள் அண்ட் மற்ற டெய்டிஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸே பார்க்குறதுக்கு ரொம்ப ஜெய்ஜான்டிக்காக அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் நாங்கள் போய் இந்த டைம் கூட்டமே இல்லை, வேலை கோவிலே ஜிலோன்னு இருந்தது. அண்ட் அது வந்து ரொம்பவே அழகாக அமைஞ்சிருந்ததுங்க. போய் பார்க்கும்போது ஒரு ஸ்கல்ப்சரும் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அது பார்க்கவே ஒரு மன நிறைவு தரும்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தது. இவங்களோட டீட்டெயில்ஸ், இந்த கடவுளுக்கு இந்த சாமி சிலைங்களுக்கு கொடுத்துருக்க ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம், இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த கோவிலில் முக்கியமான கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் தாங்க. ஸோ அவருக்கான சந்நிதி தான் இது. ஸோ பெரிய கோபுரம்லாம் வச்சு அவ்வளோ அழகாகவே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி இஸ்கான் பெங்களூரோட வீடியோலேருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ காப்பி ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியது தான். ஸோ இங்கே பெருமாள் எப்படி தகன்னு மின்னராக இருப்பாருங்க. இன்றைக்கே இந்த வீடியோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஒரு கோல்டன் லுக்கில் இருக்க மாதிரி இருந்தது. பட் நாங்கள் போன அன்றைக்கி டாப் டு பாட்டம் ஃபுல்லாக அப்படியே காப்பர் ஜுவல்ஸில் ரெடி பண்ணியிருந்தாங்க சாமி. ரொம்பவே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த இடமே ரொம்ப மன நிம்மதியாக இருந்தது. இதில் பார்க்குற மாதிரி நீங்கள் நரசிம்மர், லக்ஷ்மி, இந்த மாதிரி எல்லாரோட சந்நிதியுமே இருந்தது. அதுவும் நைட் டைமில் நாங்கள் போய் பார்க்கும்போது பெருமாள் அப்படியே அழகாக தனியாக நின்றுன்னு இருக்க மாதிரி இருந்ததுங்க. ஐயர் கூட இல்லை, அந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நேரில் பார்த்தா தான் முடியும். பட் அதை உங்களுக்கு எப்படியாவது காமிச்சிடணும்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ அழகாக பின்னாடி எவ்வளோ
மேஜென்டிக்காக அந்த பெருமாள் அப்படியே கண்ணுக்கு நிறைவாக நின்றுந்தாருன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மனத்து நிம்மதியோடு நல்லா கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஒரு 10-15 நிமிஷம் அங்கே கூட்டம் இல்லாததுனால நாங்கள் அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு வந்தோங்க. ஸோ மனசுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் பெங்களூர் போனீங்கன்னா இந்த புது இஸ்கான் டெம்பிளை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அங்கே முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது அந்த மீதி சந்நிதியில் இருந்த எல்லா சாமிங்களையும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ வரும்போது எல்லாருக்குமே வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. இந்த பிரசாதம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் சாம்பார் ரெண்டுத்துமே சேர்த்து போட்டு செஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் பிசிபலாபாத் டேஸ்ட்டுமே இல்லைங்க, வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது கையில் எடுத்து சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி கூட இல்லை, நல்லா குழன்னு நல்லா ஒரு ஊத்துற கன்சிஸ்டன்சியில் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு கஞ்சி மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ஸோ எடுத்து குடிக்கும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்லா காரசாரமாக அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருந்தது. பட் எங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கி நாங்கள் ஜாலியாக குடிச்சு முடிச்சுட்டு சரி கை கழுவுற அவசியம் கூட இல்லை, சரி இந்த தொன்னையிலேருந்து அப்படியே டேரெக்டாக சாப்பிடலான்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து பார்த்தபோது இன்னொரு பெருமாள் கோயிலோட கோபுரம் அழகாக தெரிஞ்சுதுங்க. நான் அதை தான் கேட்டிருந்தேன், இது என்ன கோவில்னு கேட்டிருந்தேன். அப்போ தான் சொல்லியிருந்தாங்க வசந்தபுரா பெருமாள் கோவில். அது வந்து ரொம்ப பழைய கோவில். இப்போ நம்ம பார்த்தது வந்து ரொம்ப புதுசாக கட்டி ஓப்பன் பண்ண டெம்பிள். இதோட வைப் எப்படி இருந்ததோ அதுக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க அந்த பெருமாள் கோவில். ஸோ அதை எடுக்க முடியல வீடியோ, ஏன்னா பழைய கோவிலாக ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப சின்ன கோவில், அதையும் ரசித்து நாங்கள் பார்த்து கும்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அங்கேருந்து திருப்பி நாங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக எல்லோரும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறமா டின்னருக்கு போகலான்னு சொல்லி ஸோ ஈவினிங் வரைக்கும் சுற்றி முடிச்சிட்டோம் காலையில். ஸோ முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா நைட் இங்கே டின்னர் சாப்பிட போகலான்னு சொல்லி பிளான்ஸ். பெங்களூர் வந்திருக்கு. பெங்களூர் வந்துட்டு பெங்களூர் டிஃபன் சாப்பிடாமல் போனால் எப்படிங்க? ஸோ அங்கேருந்து எல்லோரும் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே காரில் அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து கேப் பிடிச்சி போகலான்னு சொல்லி கேபில் நானே என் தங்கச்சி என் தம்பி எல்லாருமே புக் பண்ணி போயிருந்தோம். ஸோ போய் ரீச் ஆனால் கடை ஆஸ் யூஷுவல் எப்பயுமே கூட்டமாக இருக்குங்க. இதுதான் முக்கால்வாசி கடைகள் டிஃபன் ஸ்பாட்ஸ் எல்லாமே மூடிட்டாலும் இந்த கடை யூஸ்வலாக நைட்டு 1 மணி வரைக்குமே ஓப்பனில் இருக்குது. அண்ட் சர்வீஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. முக்கால்வாசி செல்ஃப் சர்வீஸ் தான். பட் அங்கே நீங்கள் போய் வாங்கிக்கிறது இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே எதுவுமே காலின்னு சொல்லாமல் முக்கால்வாசி டிஷ்ஷஸ் அவங்க அவைலபிளாக வச்சுருக்காங்க. இந்த கடையை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசா கேம்ப் தான். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க போய் சொல்ல போனால். ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்பையும் நாங்கள் இங்கே சாப்பிட்டு இருந்தோம். ஸோ நான் சாப்பிட்லான்னு சொல்லி நாங்கள் வெளியில் என்னென்னு யோசிச்சுட்டு உள்ளே போனால் காரில் வந்த கும்பல் முதல்லையே ஆர்டர் பண்ணி வச்சுட்டாங்க எங்களுக்காக. ஸோ தட்டு கீ பொடி இட்லி தான். ஸோ ரொம்பவே பார்க்கவே அப்படியே அப்படைசிங்காக இருந்தது சாப்பிட. இவ்வளோ பேருக்கும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் பொடி இட்லி. அதுக்கப்புறமா தோசைலாம் சொல்லிக்கலான்னு சொல்லி, ஏன்னா தோசை வந்து போடவே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த பொடி இட்லி வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுக்கலான்னு. அண்ட் முக்கியமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய விஷயமே செட் தோசை தாங்க. பட் இன்றைக்கி நாங்கள் போன டைமுக்கு நாங்கள் வந்து இட்லியுமே அந்த அப்புறம் நார்மல் மசால் தோசை சொன்னதுலேயே எங்கள் எல்லாருக்குமே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. செட் தோசை சொல்ல மறந்துட்டோன்னே சொல்லலாம். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா செட் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் நிறுத்த முடியாது. ஒரு பிளேட்டுக்கு 2 to 3 தோசை கொடுப்பாங்க. அண்ட் ஒருத்தருக்கு சாப்பிடும் போது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் ஸ்வீட்டுக்கு அதுக்கப்புறம் கேசரி, அதுக்கப்புறம் காராபாத், அப்புறமா மேங்களூர் பன் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த தோசை கொஞ்சம் டைமாக வந்தாங்க, நின்று பொறுமையாக வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் சாப்பிட்ட இந்த டைமுக்கு நாங்கள் எல்லோரும் நின்று பொறுமையாக தோசையை வாங்கின்னு வந்தாச்சு. ஸோ எல்லோரும் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு பெங்களூர் டிஃபன் பிடிக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதோட சாம்பாரில் வந்து அந்த கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னினாலுமே கொஞ்சம் க்ரீனிஷாக, ஏன்னா லீவ்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க. அண்ட் இட்லி வேறு மாதிரி இருக்கும். பட் நம்ம சென்னையிலே இப்போ நிறைய கடை திறந்துட்டாங்க. டிஃபன் சாஸ்திரா, அதுக்கப்புறமா உபவிஹார், இந்த மாதிரி நிறைய பெங்களூர் ஸ்பாட்ஸ்லாம் சென்னையிலே வர ஆரம்பிச்சிச்சு. பட் அங்கெல்லாம் கிடைக்கிறத விட பெங்களூரில் போய் சாப்பிட்றோம் பாருங்கள், அந்த டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி நான் இங்கே சென்னையில் இந்த ஒரு இடம் போட்டிருந்தேன். இதுக்கு ஈக்குவலண்ட்டாகவே இருந்தது. அந்தளவுக்கு அவங்க நல்லா செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பெங்களூரில் நீங்கள் போய் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ஓப்பன் பென்னே மசால் தோசை, அதுக்கப்புறம் கீ பொடி இட்லி, தட்டை இட்லி இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த தோசை இவங்க எப்படி தாங்க சுடுறாங்கன்னே தெரியாது. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளில நல்லா கிறிஸ்பி ப்ரௌன் கலராகவும் அவ்வளோ அழகாக வரும். அண்ட் நம்ம ஒரு டிஃபனுக்கு எப்படி ஒரு தனியாக மதிப்பு, டேஸ்ட்டு, அழகு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதேமாதிரி தாங்க பெங்களூர் டிஃபனுக்குமே அதுக்குன்னு தனி டேஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும். அண்ட் இந்த பெங்களூர் பன்னுக்கு வந்து கூட வந்து சாகு கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும், நம்ம ஊர் குருமா மாதிரி. அண்ட் நாங்கள் கடைசியாக டெசர்ட்டுக்கு எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மேங்கோ லஸ்ஸி வாங்கியிருந்தோம். யூஸ்வலாக நாங்கள் டெசர்ட்டுக்கு எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே கார்னர் ஹவுஸ்னு ஒரு கடை இருக்கும். எப்போ பெங்களூர் வந்தாலுமே மிஸ் பண்ணாமல் போயிடுவோங்க. பட் இந்த வாட்டி நாங்கள் சுற்றி இந்த டைமுக்கு டயர்டுக்கு லேட் ஆகிடுச்சு. மேக்னோலி பேக்கரி இதெல்லாம் வேறு கவர் பண்ணுறதா இருந்தது, புது இடங்கள். அதனால் எங்கள் யூஸ்வல் ரொட்டீனில் ஒரு 1 to 2 பிளேசஸ் விடுற மாதிரி இருந்தது. அதனால் விட்டுட்டோம். அண்ட் சாப்பிட்டுன்னு எல்லாம் செம்ம ஃபன் பண்ணியிருந்தோம். ரொம்ப நேரம் உட்காந்து கதை பேசின்னு அது இது பண்ணின்னு. அண்ட் இவங்க கொடுத்த சட்னியை பற்றி சொல்லியே ஆகணும்.
பண்ணுவாங்க, நல்ல ஒரு கார சட்னியுமே கூட. கார சட்னிலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலைலாம் போட்டு நல்லா வேர்க்கடலை சட்னி மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க ஊர் அது கார சட்னி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சட்னி பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் சட்னிலேயே அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாலாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. வடை இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட்டையும் நாங்கள் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி நிறைய கூத்து நடந்துருந்ததுங்க. இங்கே எல்லாம் சேர்ந்து ஃபன் பண்ணியிருந்தோம். வெளியில் நின்றுனேன், ஏன்னா கேப் புக் பண்ணி எங்களுக்கு கிடைக்க லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி. ஸோ அவங்களும் வெயிட் பண்ணியிருந்தாங்க. பெங்களூர் வெதரை நல்லா குளிர நைட்டு என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் ரோட்டில் நின்றுருந்தோம். ஸோ இப்படி தான் எங்களுக்கு இன்னைக்கு நேம் என்ன போயின்னு இருந்தது. உங்கள் நேம் என்ன? உங்கள் நேம் என்ன? ரோஹித். ரோஹித். சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? பேர் என்ன? ஹாபி என்ன உன்னோடது? இல்லடா, சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவ? எய்ம் என்ன? உன் எய்ம் என்ன? திருப்பி உன் எய்ம் என்ன? இல்லடா, பெருசாயிட்டு என்ன ஆகலான்னு இருக்க? ஃபைனலி 4th டே மார்னிங், 4th or 5th டே வந்து தெரில. நாங்கள் சண்டே வந்தோம், அதுக்கப்புறமா ஃப்ரைடேவே ஆயிடுச்சு. 5th டே தான். சண்டே நைட்டு வந்ததுனால நான் அன்றைக்கி கணக்கு எடுக்கல. ஸோ அன்றைக்கி நைட்டு தான் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தாலும் வீட்லேயும் காலையில் வந்து எதுவுமே செய்யலை. ஸோ நாங்கள் வந்து ஹோட்டல்லேருந்து வாங்கிக்கலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் அவங்களும் சரின்னு எதுவும் செய்யாமல் விட்டாங்க. ஏன்னா திருப்பி பெங்களூர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பெங்களூர் டிஃபன் சாப்பிடணும்னு ஆசை இருந்தது. ஸோ நைட்டு விட்ட செட் தோசை, வடை இது எல்லாத்தையுமே மார்னிங் நாங்கள் நார்மல் இட்லி, ரவா இட்லி, அதுவும் ரவா இட்லி எல்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பெங்களூரில் எம்டிஆர்னு ஒரு கடை இருக்கும். அங்கே வந்து அந்த குட்டி கப்பில் நெய் தருவாங்க, அதை போட்டு சாப்பிட்றது. அதுக்கப்புறமா வெள்ளி டம்ளரில் காஃபி. அந்த கடையும் நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது, பட் எங்களால் முடியல கவர் பண்ண. இப்போதைக்கு எங்கள் ட்ரிப்பு இப்படி தான் போச்சு, பொங்கல் ஹாலிடேஸ். ஸோ முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. ஸோ எல்லோரும் லக்கேஜஸ்லாம் எடுத்துன்னு அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நானும் என் தம்பியும் ஆட்டோ புக் பண்ணின்னு போகலான்னு சொல்லிட்டு முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் டேரெக்டாக பெருன்னு சொல்ல போனால் ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் போய் ரீச் ஆகி பஸ்ஸையே நாங்கள் பிடிச்சோம் கடைசி நிமிஷத்தில். பட் பஸ்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமே கிடையாதுங்க. ஸ்லீப்பர் கோச் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ மத்தியானம் டைம் அவ்வளோ கூட்டமே இல்லை. பட் போய் சேர்றதுக்கு டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது ஆஃப்டர்நூனில். ஸோ எல்லாம் லஞ்ச் முடிச்சுட்டு வர டைம் போல். ஸோ பஸ்ஸே ரொம்ப அழகாக இருந்தது, பெருசாக அம்பாரி உற்சவம்னு போட்டு. ஸோ இந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே ஸ்லீப்பர் தான். எல்லா சீட்டுமே யூஸ்வலாக காலியாக தான் இருந்தது. வேணும்னா நம்ம மாறி மாறி உட்காந்துக்கிற மாதிரி தான். அண்ட் இவங்க தலைகாணி பெட்ஷீட் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல, அது நைட் ட்ராவலுக்கு தான் தருவாங்க போல். ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் ஏறி உட்காந்துக்கணும். ஸோ 2 டபுள் பர்த் புக் பண்ணியிருந்தோம். அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒரு இன்னத்தில் உட்காந்துக்கினாங்க. இன்னொன்றில் நானும் என் தங்கச்சியும் செட்டில் ஆகிட்டோங்க. லஞ்செல்லாம் சாப்பிட்லங்க. காலையில் பெங்களூர் டிஃபன் வாங்கி சாப்பிட்டதோடு சரி. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கின்னு நாங்கள் பஸ் ஏறிட்டோம். இதுக்கு நடுவில் மேல்கோட்டையா மலைக்கோட்டையான்னு தெரில. ஸோ அந்த புளியோதரை வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சினே இருந்தோம். பட் இந்த வாட்டி அமையல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கூடிய விரைவில் பெங்களூரில் வந்துட்டு விட்ட இடத்த எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஸோ அங்கேருந்து பஸ்ஸும் சொன்ன டைமிங்க்கு ஒரு 2:05 எடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் பசிக்கிற மாதிரி தான் இருந்தது. சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தூங்கிடலான்னு சொல்லிட்டு அப்படியும் பார்த்தோம். ஸ்நாக்ஸ் எதுக்கு சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு அப்படியே படுத்தாச்சு. எல்லோரும் வேடிக்கை பார்த்து நின்றுட்டு கொஞ்சம் படுத்து தூங்கிட்டோம். ஸோ 1 மணி நேரம் கழித்து கரெக்டாக கிருஷ்ணகிரியிலே எங்கேயும் நிறுத்தினாங்க. ஸோ அங்கே எழுந்திரிச்சு லஞ்சுக்கு எங்கடா நிறுத்தியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு டப்பா ஹோட்டலுங்க. அந்த ஹோட்டலில் சர்வீஸும் இல்லை, ஆளும் இல்லை, ரொம்ப ஜிலோன்னு இருந்தது. ஸோ அந்த ஹோட்டல் பேரை கூட நான் பார்க்கல. இப்போ தான் பார்த்தா சரவண பவனம். ஸோ அங்கே போய் பார்த்தா அவங்க வந்து மீல்ஸு இது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்தவங்க முக்கால்வாசி சாப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க போல். டீ காஃபியெல்லாம் குடிச்சுன்னு இருந்தாங்க. எங்கள் வீட்டிலும் டீ காஃபியெல்லாம் குடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நான் டீ காஃபி குடிக்காததுனால ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி 2 பேக்கெட் வாங்கிக்கணும். எங்கள் அப்பா அம்மா ஒன்று, நாங்கள் ஒன்று, என் தங்கச்சியும் ஒன்று. ஸோ வாங்கி கூட சிப்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு நல்லா பாட்டு கேட்டுன்னு ட்ராவலை நல்லா என்ஜாய் பண்ணின்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோங்க. ஸோ இப்படி தான் எங்களுக்கு பெங்களூர் ட்ராவல் நல்லாவே ஜாலியாக போச்சு. அண்ட் உங்களுக்கு பெங்களூரில் பிடிச்ச பிளேசஸ் அண்ட் சின்ன வயசுலேருந்து நீங்கள் எங்கெங்கே போயிருக்கீங்க அண்ட் பெங்களூர் தவிர சுற்றி கர்நாடகாவில் வேறு எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து யூஸ்வலாகவே எப்போ வின்டர் ஹாலிடேஸ் விட்டாலுமே இல்லை சம்மர் ஹாலிடேஸ்னாலும், அதுவும் ஒரு சில வாட்டி சம்மர் ஹாலிடேஸ்க்கு 1 மாதம் கிட்டலாம் நாங்கள் பெங்களூரில் இருந்தோம். ஸோ இருந்த டைமுக்கு என் தங்கச்சி என் தம்பி எல்லாம் ஸ்விம்மிங் கோர்ஸ் எல்லாமே போய் முடிச்சுட்டே வந்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து லாங் ஹாலிடேஸ்லாம் பெங்களூரில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குங்க பெங்களூரில். ஸோ பெங்களூருக்கும் எங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்குன்னே சொல்ல.
ஃபுல்லாக எங்கள் சித்தி வீட்டால். ஸோ அதனால் நாங்கள் போய் எப்பயுமே அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வருவோங்க. ஹோலி செலிப்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா யூஸ்வலாகவே இந்த நியூ இயர் டைமு சொர்க்கவாசல் பார்க்குறது எல்லாமே இருக்கும். பட் நாங்கள் இந்த வாட்டி நியூ இயர் டைமுக்கு போக முடியல, ஸ்டால் வேலை இருந்ததுனால நாங்கள் இந்த டைமுக்கு கிளம்பி போயிருந்தோம் பொங்கலுக்கு. ஸோ இருந்தாலும் கோவில் பார்க்காம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இஸ்கான் டெம்பிள் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ முடிச்சுட்டு ஒரேடியாக ஒரு நைட்டு ஒரு 8 to 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கூப்பிட்டு வந்து சென்னையில் விட்டுட்டாங்க. ஸோ அங்கே கோயம்பேடுலேயே இறங்கி A to B இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு போயிடலாம், எதுக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுன்னு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நல்லா பன்னீர் தோசை, அதுக்கப்புறமா பன்னீர் 65, அதுக்கப்புறம் நூடுல்ஸ், இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி நல்லா திருப்பி கட்டுன்னு கட்டணும். ஏன்னா லஞ்ச் அந்த ஒரு டப்பா ஃப்ரைட் ரைஸே எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டதுனால பசி ஜாஸ்தியாக எடுத்துனே இருந்ததுங்க. அது ஸ்நாக்ஸும் அவ்வளோலாம் நம்மளால் சாப்பிட முடியல. ஸோ ஸ்நாக்ஸ் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து நல்லா திருப்தியாக நல்லா டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு ஒரு கேபை பிடிச்சி. ஸோ இப்படி தான் எங்களுக்கு பெங்களூர் ஜர்னி போயிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மேலும் இதேமாதிரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ், vlogs இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிரீஸ் இலமினேட். அப்போ தான் நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் மீதி 2 வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய் என் சேனலில் தாராளமாக பார்த்துக்கலாம். பெங்களூரோட ஃபஸ்ட்டு 2 vlogsம் இருக்கும். ஸோ அதையும் பார்த்து மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. பாய் பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.